அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப கோர்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஏபின்னு சொல்லிட்டு. பிக்கு என்ன பண்றாங்க, சம்மன் அனுப்பணும். அவங்க அனுப்பி அவர் நம்மள ஆஜராகல. கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பார்ட்டி டிகிரி அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒருதலை பட்சமா தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வரக்கூடிய சமயத்துல அவருக்கு என்ன ஆயிடுச்சு, விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப கோர்ட்ல அவர் அப்பீர் ஆகக்கூடிய சமயத்துல எதை வச்சு அவர் முன்னோக்கி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிசில ஆர்டர் 9 ரூல் 13, இந்த ஆர்டர் 9 ரூல் 13 வச்சு நம்ப முடியும். அதாவது நான் இந்த காரணத்தினால எனக்கு சம்மன் அனுப்பி இருந்து என்னால வர முடியல, இல்ல எனக்கு சம்மன் சரியா வரல அப்படின்னு தகுந்த காரணத்தை கூறி அந்த ஆர்டரை எதிராக என்ன வர முடியும், முறையீடு செய்து அந்த ஆர்டரை தடுக்க முடியாது. இப்ப ஒரு கோர்ட்ல உங்களுக்கு ஒருதலை பட்சம் எக்ஸ்பர்ட் டிகிரி அப்படின்னு வரக்கூடியதா இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் 9 ரூல் 13 ஞாபகம் வச்சுக்கணும்.